எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஆஃபீஸருக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிவிஜிஎல் மூலமாக வந்த கம்ப்ளைனை எப்படி க்ளோஸ் பண்ணுவது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஈஸியை நெட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஈஸியை நெட்டு உள்ளே போயிட்டு அதில் மேலே இருக்க 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸர் லாகினில் போயிட்டு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ஏற்கனவே இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் கிளிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவிஜில் இன்விசிலேட்டர் அந்த ஆப்பை கிளிக் பண்ணணும். க்ரீன் கலர் அது பல்ப் கலர் ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போன பிறகு நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிறத, உங்கள் கம்ப்ளைண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணணுங்கிறது இந்த உள்ளே போனோன்னே இந்த ஸ்க்ரீன் வரும், டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டில் ரிசீவ்டு, அக்செப்டட், ரெஸ்பாண்ட் இருக்கும். ரிசீவ்டில் ஒன்று வந்து விழுந்துச்சுனால் உங்களுக்கு வந்து ஒன்று ரிசீவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கணும். ரிசீவ்டு, அக்செப்டட், ரெஸ்பாண்ட் அந்த இது இருக்கும். உங்களுக்கு ரிசீவ்டில் வந்தால் தான் நீங்கள் ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்குங்க. அந்த ரிசீவ்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டீட்டெயில் வரும். என்ன கம்ப்ளைண்ட், எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ரிமூவ் பண்ணக்கூடிய வயலன்ஸ் வித்தவுட் பெர்மிஷன் வந்திருக்கு. அந்த அசைனை கிளிக் பண்ண பிறகு உள்ளே இருக்க டீட்டெயில், கம்ப்ளைண்ட் டைப்பு, அந்த நியூ இன்சூரன்ஸ் கீழே அக்செப்டட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இது அசைன் ஆகும், நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதனால் மேலே எங்கேயும் நல்லா பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டை எப்பப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசீவ்டில் இருக்குது, ரிப்ளையில் இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிடும். அதனால் ரிசீவை கிளிக் பண்ணிவிட்டு அசைன்ரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள டீட்டெயிலில் ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளைண்ட்டை நல்லா தரவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அக்செப்டட், ரிஜெக்டட் 2 இது இருக்குது. நான் என் தொகுதி இது இல்லை அப்படின்னு சொல்லி எதாவது இருந்துச்சா ரிஜெக்ட் பண்ணி ரிட்டன் அனுப்பலாம். உங்களுக்கு தெரிஞ்சு தான் அனுப்புவேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். கம்ப்ளைண்ட்டை தரவாக பார்த்துக்கோங்க, எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டைரெக்ஷன் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோர் வழியாக, கூகுள் மேப் வழியாக உங்களுக்கு வந்து எந்த டைரெக்ஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத அது போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஜிபிஎஸ் எல்லாமே எனேபிள் பண்ண சொல்லுவோம். அது வெளியே போயிட்டு உங்கள் டைரெக்ஷனை எங்கே வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் சொல்லுவோம். இந்த எங்கள் லொக்கேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இது மேப் வழியாக இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரெக்ஷனில் போய் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் அக்செப்டட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் தான் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதே நீங்கள் திரும்பியும் டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கலாம். திரும்பி மேலே இங்கேயும் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் டேஷ்போர்டில் போனீங்கன்னா இருந்தால் ரிசீவ்டில் வந்து அக்செப்டட் வந்துடுச்சு. இப்போ அக்செப்டடில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வேணால் நீங்கள் டேஷ்போர்டில் வரலாம், பார்க்கலாம், அக்செப்டட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் கீழே போஸ்ட் யுவர் ரிப்ளை டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதுதான் பண்ணணும். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்க சொல்லும். கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணதை ஏதாவது போஸ்டர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சாம்பிளுக்கு எடுத்து நாங்கள் சொல்கிறேன். சாம்பிளுக்கு போஸ்டரை வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 25 கேரக்டருக்கு மேலே இருக்கிற அளவுக்கு டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஃபோட்டோ எத்தனை தடவை வேணால் 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணணும். அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்டில் போயிட்டு போஸ்ட் ரிப்ளை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வரும், சப்மிட் பண்ணணும்.
மினிமம் வந்து 25 கேரக்டராக இருக்கணும் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட். இது ஃப்ரம் டிசிசி ஏதாவது ஒன்று அடிச்சுக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்ளைண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு போஸ்ட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் உங்களுடைய வேலை. இப்போ டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா ரிசீவில் இருக்காரு, அக்செப்டில் இருக்காரு, ரெஸ்பாண்டில் போயிடும். அவங்களுக்கு போயிடுச்சு, அதை செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் டேஷ்போர்டில் போயிட்டு ரிசீவில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே.